அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ஆர் 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜேஎஸ் ஃபேக்கல்டி. இந்த வீடியோவில் எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாமோடைய டீட்டெயில்ஸ்க்காக இல்லை, நம்ம இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு ஸ்பெஷல் பேட்ச், ஆல் இன் ஒன் பேட்ச் தமிழ்நாடு மெகா பேக்கை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஏன்னா இந்த நியூ இயர் ஆஃபரில் மட்டுமே நிறைய பேர் இந்த மெகா பேக் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 வருஷம் வேலிடிட்டின் அப்படின்றதுனால. ஸோ அது டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சிங்கிள் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, சார் நான் என்டிபிசிக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்லை டிஎன்பிசியில் குரூப் 1 கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், குரூப் 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ மெகா பேக்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியுமானா நம்ம கோடை யூஸ் பண்ணி அதையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். டீட்டெயில்ஸை சொல்கிறேன். அண்ட் நம்ம இன்ஸ்டிடியூட்டோடைய 2 சேனலுமே மோஸ்ட்லி ஸ்டேட் லெவல் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் அந்த அப்டேட்ஸ்க்கு மெயின் சேனல் ஆர் 24/7 தமிழையும், பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இன்னொரு சேனல் இருக்குது. 2 சேனலுமே நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நியூ இயர் உங்களுக்கு சூப்பராக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வி ஹோப் எல்லாருக்குமே நல்லபடியாக இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிட்டு எண்டு வரைக்குமே அப்படி நல்லபடியாக இருக்குன்றத நம்ம மகிழ்ச்சியோட அதை ஏற்றுக்கிறோமோ. சில டவுன்ஃபால்ஸ் இருந்தாலும் நல்லபடியாக அதை ஏற்றுக்கிட்டு அதில் கற்றுக்கிட்டு நம்ம அடுத்து போவோன்றதான் நான் இந்த ரெசல்யூஷன் இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். அதையும் இப்பயும் சொல்லிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பட் இந்த புத்தாண்டு ஒட்டி, ஸோ இந்த நியூ இயர் ஆஃபர்ஸை ஒட்டி நம்ம இன்ஸ்டியூட்டில் மெகா பேக்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ரீசன் டிஎன்பிசி மெகா பேக்காக இருக்கட்டும், அது தமிழ்நாடு மெகா பேக்காக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டியில் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் நம்ம கொடுப்போம். ஸோ இதுக்கு அடுத்து மோஸ்ட்லி பொங்கல் அப்போ தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த நியூ இயர் ஆஃபரில் 2 வருஷம் வேலிடிட்டியோட இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2028 ஸ்டார்டிங் வரைக்குமே புதுசாக ஏதாவது ஒரு பேட்ச், சார் இப்போ 2026 குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ அக்டோபரோ செப்டம்பரோ வருதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் மிடில் தானே வருது. ஸோ அப்போ அந்த கோர்ஸ் என்னால் பார்க்க முடியுமா? பார்த்துக்க முடியும். அப்போ நம்ம லான்ச் பண்ணுற கோர்ஸ் பார்த்துக்க முடியும். சரி, இப்போ 2027 ஏப்ரல் மாதம் ஒரு புது கோர்ஸ் லான்ச் பண்ணுறீங்க, இப்போ என்டிபிசிக்கு ஒன்று லான்ச் பண்ணுறீங்கன்னா அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு நம்ம எந்தெந்த கோர்சஸ் எல்லாம் நம்ம லான்ச் பண்ணுறோமோ, புதுசாக வருதோ இல்லை 2025 இருந்த எல்லா கோர்சஸையும் பார்க்க முடியறான ஒரு பேக் தான், ஒரு கோர்ஸ் தான் இந்த தமிழ்நாடு மெகா பேக்குன்னு சொல்லலாம். பட் அதே டிஎன்பிசி மெகா பேக்னா என்ன அப்படின்னா, இதே ஸ்டேட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டிஎன் யூஎஸ்ஆர்பியில் அதில் வர எஸ்ஐபிசி, டிஎன் டெட்டு, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸையும் ஒரே கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும் பார்க்கணுன்னா அது டிஎன்பிசி மெகா பேக்கு. இல்லை டிஎன்பிசியை தாண்டி எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு ஓவராலாக எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும்னா தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இந்த 2 மெகா பேக் தான் இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஜனவரி மாதம் மட்டுமே நமக்கு ஆன்கோயிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம்ஸ், இதுக்கான தனி வீடியோ போட்டிருந்திருப்பேன், செக் பண்ணி பாருங்கள், அப்கமிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு. ஸோ ஜனவரி மாதம் மட்டுமே ரயில்வேஸில் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் குரூப் டியோட நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஆனுவல் பிளானரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, என்னைக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி ரயில்வேஸ்க்கும் நமக்கு ஆனுவல் பிளானர் டென்டேட்டிவ்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக எஸ்எஸ்சிக்கு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சிக்கும் பேங்கிங்க்கும் இந்த மாதம் ஜனவரி மாதம் பிளானர் வந்துருச்சு, ஆனுவல் கேலண்டர் வந்துருச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் எக்ஸாம் சிஎஸ்சி, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அண்ட் பிஎஸ்எஃப்ல இருந்து ஜிடி கான்ஸ்டபிள் ஸ்போர்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்குது. ஸோ இது எல்லாமே எக்ஸாமோடைய டீட்டெயில்ஸ். அதே மாதிரி இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெளிவான ஒரு பிளான் போடுறதுக்கு அழகாக ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனுவல் கேலண்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ சிடிஎஸ் எக்ஸாம்ஸில் என்னென்ன எப்போ வரப்போகுது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எப்போ வரப்போகுது. ஸோ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் வருது. ஸோ எக்ஸாம் தான் நமக்கு அக்டோபரில் இருக்க போகுது. இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான டைம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது டிஎன்பிசி ஆகட்டும், அதே இப்போ ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதத்தில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரலான்ற ஒரு டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, மாதங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதங்களில் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக படிக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாகவும் கோர்சஸ் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். இப்போது நீங்கள் என்டிபிசி மட்டும்தான் சார் என்னோட எய்ம், மற்றதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு கோர்ஸ் இருந்திருக்கும். குரூப் டி மட்டும்தான் சார் படிக்கிறேன், இல்லை குரூப் 1 மட்டும்தான் படிக்கிறேன்னா சிறகுகள்ன்ற பேட்ச் இருக்குது. குரூப் 4க்கு மட்டும்தான் சார் படிக்கிறேன்னா லட்சியம்ன்ற பேட்ச்னு இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் தனித்தனியாக பேட்ச் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே பேட்சில் ஜாயின் பண்ணி பார்க்கணுன்னா அதுதான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ ஆல் இன் ஒன் மெகா பேக். ஸோ செக் பண்ணி பாருங்கள், நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ண செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ், இது எப்படி சார் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
kishore.mohankumar@tata24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. ஒரு மெயிலில் கூட அனுப்புங்க. ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இல்லை ஆஃபர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சார், எப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். நானும் அதை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். அண்ட் இப்போ இல்லை சார் எனக்கு வந்து நான் ஆப் யூஸ் பண்ணுறேன், ஜாயின் பண்ணுறது தெரியும், இல்லைனா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கூட எனக்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லா வீடியோக்கு கீழேயும் நம்ம ஆப் லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி அது iOS இல்லை ஆண்ட்ராய்டோ ஸோ ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ன்னு கிளிக் பண்ணணும். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸும் இருக்கும், அதில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்ஸ்டியூட்டோடைய நம்ம தமிழ் டீமோடைய கிளாஸஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்கடுத்து ஹோம் பேஜில் இங்கே ஸ்டோருன்னு ஒரு இடம் இருக்கும்பா, அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணி அதில் எக்ஸாம் கோர்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, இல்லை தமிழ்நாடு மெகா பேக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், அதுக்குள்ளே போகணும். இல்லை சார் இப்போ ரயில்வேஸ்க்கு நான் NTPC கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஜேஇக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரயில்வேஸ்குள்ளே போகலாம். டிஎன்பிசி குரூப் 2 2Aக்கு போகணும் அப்படின்னா டிஎன்பிசிக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். பட் அதில் தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் தான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணி உள்ளே போய் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு பாருங்கள். ஸோ அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் நமக்கு மற்ற கோர்சஸை விட இது ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான ஹவர்ஸ், ஏன்னா எல்லா கிளாஸஸும் சேர்த்து பார்க்கறதுனால எல்லா டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியுன்ற விஷயம் இருக்கும். அண்ட் ஸ்டாஃபோடைய டெமோ கிளாஸஸ் இருக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது போக எந்த பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அந்த பேட்சோடைய ஸ்டடி பிளான் தனியாக வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ டிஎன் மெகா பேக்கில் உங்களால் எல்லா வீடியோஸும் ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுனால சப்போஸ் NTPCக்கு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் பேட்ச் நீங்கள் உள்ளே போய் அதோடைய ஸ்டடி பிளான் பார்த்துக்கணும். அதே வந்துட்டு இப்போ TNPCயில் குரூப் ஒன்றுக்குன்னா அதோடைய ஸ்டடி பிளான்ன்றது ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி ஒரு PDF ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கொடுப்போம். நம்ம டைம் டேபிள் தான். ஸோ டைம் டேபிள்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த டைமில் எந்த ஸ்டாஃப் என்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்க, ஸோ அப்போ ஜனவரி 20 யார் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க, எந்தெந்த மணிக்கு எடுப்பாங்க, இந்த மாதிரி இது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு லைவ் கிளாஸஸ் கவனிச்சிக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி இந்த ஸ்டாஃப் வந்துட்டு இந்த கிளாஸ் எடுக்க போகிறாங்க, ரெடி ஆகிட்டாங்க, 3 மணிக்கு வந்துட்டு சார் வந்துட்டாங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லைனாலுமே ரெக்கார்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டடி பிளான் எந்த கோர்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கிளிக் ஹியர் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து மீதி இருக்கக்கூடிய கோர்ஸ் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இப்போ ஆஃபரோட அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு பை நவுக்கு பக்கத்தில் சி ஆஃபர்ஸ்ன்னு இருக்கும். அந்த சி ஆஃபர்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்டர் கூப்பன் கோடுன்னு இருக்கும். அந்த இடத்துல Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 27% வரைக்கும், யூஸ்வலாக நம்ம கோட் ஃபேக்கல்ட்டி கோட் யூஸ் பண்ணும்போது 22% வரைக்கும் இருக்கும். நியூ இயர் ஆஃபர்னால 27% வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஆப் மூலிமா ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன பெனிஃபிட், மேலே இந்த யூஸ் காயின்ஸ் இருக்கும், அதை சின்னதாக இப்படி டிக் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எத்தனை காயின்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிருக்கோ அதை பொறுத்து ஒரு 30 ரூபா 40 ரூபா கூட எக்ஸ்ட்ராவாக கம்மியாகும். ஸோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது கம்மியானாலும் நமக்கு நல்லது தான். ஸோ அந்த காயின்ஸையும் ஒரு தடவை டிக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஆப் யூஸ் பண்ண இடம் அந்த காயின்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பை நவ் அந்த பேமெண்ட்லன்ட்டு கார்டோ இல்லை வந்துட்டு UPI இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் மை கண்டென்ட் இருக்கும் நம்ம ஆப்பில், அந்த மை கண்டென்ட்டை கிளிக் பண்ணி எந்த கோர்ஸ்னாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு மெகா பேக் இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் தான் வரும் மை கண்டென்ட்டில். தமிழ்நாடு மெகா பேக் உள்ளே போனீங்கன்னா உங்களால் எல்லா கோர்ஸஸையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறுபடியும் சொல்கிறது, இந்த 2 வருஷம் வேலிடிட்டியில் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் பெனிஃபிட். ஸோ ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபா கொடுக்கறது போல 2 வருஷத்துக்கு 5000 ரூபா கொடுத்துட்டா எல்லா கோர்ஸையும் வந்து செக் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் Y890 இந்த கோடை யூஸ் பண்ணால் இந்த எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணுங்கள், நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். kishore.mohankumar@tata24/7.com. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் கிஷோர் GS எஜுகேட்டர் Tata24/7 தமிழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் சில PDF அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட் அண்ட் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.